கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கடலூர் மாவட்டம் திருநத்தம் கிராமத்தில் ஆனந்த கணபதி, முத்துமாரியம்மன், கோதண்டராமன், கெங்கையம்மன் ஆலயங்கள் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 4 கால பூஜைகள் நிறைவு பெற்ற பின்னர் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கோவில் கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி அருகே அகர கோட்டாலத்தில் நவநீத கிருஷ்ணன் ஆண்டாள் கோவில், சீனிவாச பெருமாள் கோவில், 22 அடி உயரம் கொண்ட மகாவீர் சஞ்சீவி ஆஞ்சநேயர் சிலைக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்த திரளான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாவட்டம் கும்பகோணம் அடுத்த செருகுடி கிராமத்தில் ஐயனார், விநாயகர், காளியம்மன், பிடாரியம்மன் ஆகிய 4 கோவில்கள் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. 4 கால பூஜைகள் நிறைவு பெற்ற பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு செய்யப்பட்டு கோவில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் பருக்கல் கிராமத்தில் முத்துமாரியம்மன், கங்கையம்மன், நாகாத்தம்மன், கருமாரியம்மன், விநாயகர் கோவில்களில் 2 கால பூஜைகள் நிறைவு பெற்ற பின்னர் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோவில் கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.